வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் காட்டின போர்டில் நீங்கள் 3 ரிலே மட்டும் இருக்குது, நீங்கள் 6 சேனல் யூஸ் பண்ணுற பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கும் சப்வூஃபருக்கும் நாங்கள் வந்து மோனோ பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிலே உங்களுக்கு தேவைப்படுது, அது எப்படி நாங்கள் ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா, இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி சென்ட்ரு சப்வூஃபர் லைனும் கொடுக்குற பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சென்டருக்கும் சப்வூஃபருக்கும் மோனோ மாற்றும் போது வந்து மோனோ பண்ணும்போது ரெண்டுமே நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் கொண்டு போய் கொடுத்து அதிலேருந்து அவுட் எடுத்து ஸ்பீக்கர் கொடுக்கணும். அதுதான் எப்படி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலே ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் போர்டில் எத்தனை வோல்ட்டு ரிலே இருக்குன்னு முதல்ல பார்த்துங்க. அதே சேம் ரிலே தான் போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு ரிலே போட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த போர்டில் வந்து 24 வோல்ட்டு ரிலே தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 24 வோல்ட்டு ரிலே எடுத்திருக்கேன். இதில் எப்படி நீங்கள் ரிலே வோல்ட்டு கண்டுபிடிக்கணும்னா புதுசாக இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, டிசி 24 வோல்ட்டு. இப்போ நான் காட்டுற பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, டிசி 24 வோல்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ரிலேயோட ஃபங்க்ஷன் வோல்ட்டு. சில இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அதே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா பாருங்க, இது 12 வோல்ட் ரிலே. அது பார்த்து வாங்கணும். அதனால் எத்தனை வோல்ட்டு ரிலே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பொருள் அதே சேம் தான் வாங்கணும். கலரை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து வோல்ட்டு தான் முக்கியம். இப்போ வந்து நான் 22 வோல்ட் ரிலே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த போர்டை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ இங்கிட்டனாலும் இந்த ரிலேயில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த 2 பின் மட்டும் தள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதான் எப்பவுமே வோல்ட்டு இன்புட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ரிலேயில் இருக்குது பாருங்கள், 3 பின் பக்கத்தில் இருக்கும். இந்த 2 பின் மட்டும் தள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை அதே பொசிஷனில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிலேயை நீங்கள் ஒரு மல்டிபர்பஸ் பிசிபி ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி வயரிங் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ புரியணுங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸு இது மட்டும் வயரிங் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்க்ரூ ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த போர்டு பக்கத்துலேயே நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து ஓப்பனிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறனால. இப்போ இந்த ரிலே என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் இதை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு கருப்பு ஒரு சேப்பு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு வந்து கருப்பு ஒயர் பற்ற வைக்கிறேன். இந்த சைடு வந்து சிவப்பு ஒயர் பற்ற வைக்கிறேன். இப்போ கருப்பு சிவப்பு ஒயரை பற்ற வச்சாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா, நேராக இந்த ரிலேயில் இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டில் கருப்பு ஒயரை பற்ற வச்சுக்கலாம். கருப்பு ஒயரை பற்ற வச்சிட்டேன். சிகப்பை வந்து அடுத்த பின்னில் ப்ளஸ் லைனில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ 2 ஒயர் பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து இதில் ரெசிஸ்டன்ஸ் என்ன வெளியே போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே 22K போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க, இப்போ இந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராக்கில் இருந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலேக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு 22K, அதே மாதிரி இங்கே ஒரு 22K போட்டிருக்காங்களா, அதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க. இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற பார்த்தீங்களா, அதுலேயும் அதே மாதிரி 22K யூஸ் பண்ணணும். 22K ரெசிஸ்டன்ஸு 2 எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆவது பின்னும் 3ஆவது பின்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இப்போ இங்கே ட்ராக்கில் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இங்கே காட்டுற பாருங்க. இங்கே ரெண்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா 22K எடுத்துக்கிறேன். 22K எடுத்திருக்கேன். அதை நான் சொல்கிற மாதிரி இங்கே பற்ற வச்சுக்கோங்க. இப்போ 2 பின்னு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு
இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஒயரை விட்டு இணைக்கணும். ஒரு ஒயரை அந்த ரெசிஸ்டன்ஸோட அவுட்புட்டில் இணைச்சிட்டேன். இந்த மஞ்சள் ஒயரை எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரே ட்ராக் வருது பற்றி சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ஒரே ட்ராக்கு இந்த கடைசி வரும். அந்த ட்ராக்கில் போய் இந்த மஞ்சள் ஒயரை நீங்கள் பற்ற வச்சிடணும். இந்த ட்ராக்கில் பற்ற வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதை நீங்கள் இந்த பிசிபியில் நீங்கள் சொருகி அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல போட்டு நீங்கள் வயரிங் பண்ணிக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த லாஸ்ட் பின்னு மட்டும் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இப்போ சேம் தான். இப்போ எப்படி நான் கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் லைனை கொடுத்துக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் லைனை கொடுத்துக்குங்க. மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரு வந்து மோனோ பண்ணியிருக்கனால ரெண்டுமே, அதாவது இப்போ இந்த 2 அவுட் எடுக்கிற பார்த்தீங்களா, இந்த 2 அவுட் எடுக்கிற பார்த்தீங்களா மோனோ பண்ணும்போது அந்த ரெண்டையுமே இங்கே கொண்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துலையும் இது சென்டர் கொடுத்துருங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் சப் லைனு இதே மாதிரி மோனோ கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் மோனோ அவுட் எடுப்பீங்களா, அந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒன்றை ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஒன்று கொடுத்துங்க. கொடுத்துட்டு இது பூரா அவுட்டு, இங்கேருந்து அவுட் எடுத்து நீங்கள் ஸ்பீக்கர் டெர்மினலில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். இதில் எந்த லைன் ஷார்ட்னாலும் அது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பண்ணிடும் இந்த போர்டு. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கொஞ்சம் ஹெவியான ரிலே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஹெவியான ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் சேம் தான், இதில் என்ன பண்ணிக்கோங்களோ அதவே நீங்கள் இதில் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டால் இதை வந்து நீங்கள் 5.1க்கு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், 7.1க்கு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். 7.1க்குனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, இது சப்வூஃபர். அந்த மாதிரி நீங்கள் 7.1க்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் 5.1க்கு 2 சேனல் மட்டும் நீங்கள் மோனோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.